ஃப்ரெண்ட்ஸ், மிளகு கருவேப்பிலை குழம்பு ரெசிபி பார்த்தலாமா? வாங்க. 10 பல்லு பூண்டு, 2 பெரிய வெங்காயம் பொடியா நறுக்கினது, 1 கப் நிறைய கருவேப்பிலை, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் அரிசி. நான் கருப்பரிசி எடுத்துருக்குறேங்க 1 ஸ்பூனுக்கு. இந்த சுண்டக்காய் டோட்டலி ஆப்ஷனல், உங்கள் விருப்பம் தான். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு கடாய் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 1 கப் நிறைய கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் உடைச்சா உடையணும், அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க. அடுத்து மிளகு சோம்பு சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டு எடுத்துடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு கடுகுளுத்தம் பருப்பு போட்டு கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் பூண்டையும் அதில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த கேப்பில் தக்காளியை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. கருவேப்பிலையும் இந்த மசாலாவையும் நல்லா பொடியாக அரைச்சி வச்சிடலாம். தக்காளி நல்லா வதங்கட்டுங்க, பச்சை வாசனை போகிற அளவுக்கு. நீங்கள் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சா வேலை இன்னும் சீக்கிரமாக முடிஞ்சிடும். நான் நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. நெக்ஸ்ட் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுத்து வச்சிடலாம். இந்த அரைச்ச பொடியவும் இந்த தக்காளி கூட சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூளும் சேர்த்து அதையும் வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ஸ்டேஜில் நம்ம புளி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதுவும் நான் அந்த தக்காளி அரைச்சேன் இல்லையா, அந்த தண்ணியும் சேர்த்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது மிக்சி ஜாரை கழுவி இதில் ஊற்றிருக்கிறேன். இப்போ நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா ஒரு துண்டு அளவுக்கு வெல்லம் போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டு எடுத்தீங்கன்னா சுவையான மிளகு கருவேப்பிலை குழம்பு ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட சாப்பிட எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த டிஷ் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.